சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஒன்பதாம் வீட்டுக்குரிய சந்திரன் விருச்சிக ராசியில் நேசமாகும்போது அப்போ தந்தை உறவு, தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய. அப்போ இந்த மாதம் என்ன ஆகுது, ராசியாதிபதி செவ்வாய் 2-4 வரைக்கும் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கூட ராகு இருக்குது. ராகு இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருந்தாலும் ஓரளவு 4ஆம் இடத்துல உட்கார்ந்தனால ஓரளவு லக்ஸுரியாக லைஃப் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ராகு கூட இருக்கனால இடைஞ்சல் இருக்கும். குரு பார்வை பார்க்கறதுனால இடைஞ்சல் இருந்தாலும் தாண்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ராசியாதிபதி இப்போ நல்ல பலமான கண்டிஷனில் இருக்கார். 4ல் இருக்கார். 4ல் இருந்து இந்த 2ஆம் தேதி 4வது மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால ராசியாதிபதி சேஃப் ஆகிடுறார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆகிறதுனால அது நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு ராசியாதிபதி தான் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல, அது சேஃப் ஆகிடுறாரு. கோச்சாரத்தில் அடுத்தால பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்குடையவர் நேராக 5ல் வந்துடுறார். அப்போ 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியத்துக்கு வர்றார். அப்போ தொழில் எப்படி இருக்கும், கூட சுக்கிரன் செய்கிறதுனால நல்ல சூப்பராக இந்த மாதம் அவங்களோட வருமானங்கள் தொழில் மூலம் எதாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்கும். அப்போ அது மாதிரி 1க்கும் 6க்கும் உடையவர் செவ்வாய், அதான் ராசியாதிபதி, அவர் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். பங்குனி மாதத்துக்கான ராசி பலன் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதமே என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ராசியை நம்ம போயிடலாம். பங்குனி மாதம்ங்கிறது என்னென்னா 12வது மாதம்னு சொல்லியிருப்போம். பங்குனி மாதம் என்னென்னா திருமண மாதம், தெய்வ திருமண மாதங்கள். சாதா திருமணம் கிடையாது, அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த மாதம் பங்குனி மாதம். அப்போ யாராக இருந்தாலும் ஆர்டினரி பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, திருமண காலங்கள் திருமண வயதில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கக்கூடிய மாதம். இதில் இந்த மாதத்துலாம் பார்த்திங்கன்னா முருகர், தெய்வாயனை, சிவன், பார்வதி, சாஸ்தா, அதுக்கப்புறம் யார் யார் பிறந்தாங்கங்கிறது தெய்வ அருள் உள்ளவங்க இவங்கெல்லாம் பிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது நிறைய வருது. தெய்வ திருமணங்கள்ங்கிறது வரிசையாக எல்லாரோட திருமணங்கள் இருக்குது. ராமர், சீதை, அப்புறம் அவரோட பரதன், லட்சுமணன், பரதன், சத்ருகன், இவங்களோட கல்யாணம் எல்லாமே அந்த பங்குனி உத்திரம்ங்கிற அந்த ஒரு நாளில் சிறப்பாக எல்லாருக்கூட கல்யாணங்கள் எல்லாமே நடந்ததுனால தெய்வீக திருமணங்கள் அதிகமாக நடந்த மாதம் பங்குனி மாதம். அதனால் எல்லாருக்குமே வந்தோன்னா கல்யாண வாய்ப்பு அந்த வயது உள்ளவர்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம். இது பொதுவான ஓகே. ஸோ பங்குனி மாதம்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு உகந்த மாதம், ஒரு உகந்த மாதமா, ஒரு மங்களகரமான ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே சார். அப்போ அப்படியே நம்ம ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போயிடலாம். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் இந்த பங்குனி மாதம்? விருச்சிக ராசி அப்படின்னா உருவம் வந்து தேள் கொடுத்துருப்பாங்க. அது சந்திரன் நீசமாகிற ராசி. நீசமானாலும் சரி, அது சந்திரன் நட்சத்திர பாதங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன் பலமாக இல்லையான்னு சொல்லிடலாம். அப்போ என்னென்ன இவங்க பேச்சு வெடுக்குன்னு பேசுறது இருக்கும் தேளுங்கிறதுனால. இன்னொன்று என்னென்னா இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து எப்படியும் ஒரு கலங்கின நீரோடை, இல்லை யூஸ் பண்ணாத கிணறு, கால்வாய், குட்டை, இது ஏதாவது சுடுகாடு, ஒரு பரியல் கிரவுண்டு, ஏதோ ஒன்று அவங்க வீட்டு பக்கத்தில் வீட்டுனா நெக்ஸ்ட் இல்லை கொஞ்சம் அந்த நியரஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஹிந்துவாக இருந்தாலும் அவங்க வீட்டு வாசல் கண்டிப்பாக ஒரு ஜெராக்ஸ் கடை, இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரே லேபு, பிளட் டெஸ்டிங் சென்டரு இந்த மாதிரி வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளான விஷயங்கள். அப்போ சந்திரன் அங்கே நீசமாகிற ராசிங்கன்னா என்னென்னா, சந்திரனுங்கிறது 8வது அந்த வீட்டுக்கு விருச்சிகத்துக்கு வந்து 9வது வீட்டுக்குரியவர். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட யோசிச்சு பாருங்கள். விருச்சிக ராசிக்கு என்ன தந்தைங்கிறவங்க அவ்வளோ பெரிய பிரயோஜனம் இல்லாமல் தான் இருப்பாங்க. 9ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் விருச்சிக ராசியில் நேசமாகும்போது அப்போ தந்தை உறவு, தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய. அப்போ இந்த மாதம் என்ன ஆகுது, ராசியாதிபதி செவ்வாய் 2-4 வரைக்கும் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கூட ராகு இருக்குது. ராகு இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருந்தாலும் ஓரளவு 4ஆம் இடத்துல உட்கார்ந்தனால ஓரளவு லக்ஸுரியாக லைஃப் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ராகு கூட இருக்கனால இடைஞ்சல் இருக்கும். குரு பார்வை பார்க்கறதுனால இடைஞ்சல் இருந்தாலும் தாண்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க.
ராசியாதிபதி இப்போ நல்ல பலமான கண்டிஷனில் இருக்கார், 4ல் இருக்கார். 4ல் இருந்து இந்த 2ஆம் தேதி 4வது மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால ராசியாதிபதி சேஃப் ஆயிடுறார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆகிறதுனால அது நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு ராசியாதிபதி தான் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல, அது சேஃப் ஆயிடுறாரு. கோச்சாரத்தில் அடுத்தால பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்குடையவர் நேராக 5ல் வந்துடுறார். அப்போ 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியத்துக்கு வர்றார். அப்போ தொழில் எப்படி இருக்கும், கூட சுக்கிரன் செய்கிறதுனால நல்ல சூப்பராக இந்த மாதம் அவங்களோட வருமானங்கள் தொழில் மூலம் எதாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்கும். அப்போ அது மாதிரி 1க்கும் 6க்கும் உடையவர் செவ்வாய், அதான் ராசியாதிபதி, அவர் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். உத்தியோகத்தில் லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் உச்ச சுக்கிரன் அங்கே இருக்குது, அழகா நல்ல லாபம். விருச்சிகத்துக்கு 7ஆம் வீட்டுக்குரிய ரிஷபம் உச்சத்தில் இருக்குது, 5ல் இருக்குது. அப்போ காதலில் ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் விருச்சிகத்தில் இருக்கவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படி இல்லை, ஆனால் திருமணத்துக்காக பார்க்குறோன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 7 கூடியவர் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ கல்யாணங்கள் விஷயங்களுமே நல்லாவே அமையறதுக்கு வாய்ப்பு. அதுக்கான முயற்சிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதம் இப்போ பங்குனி முடிஞ்சால் அடுத்த சித்திரையில் கல்யாணம் ஆகிடும், அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் இவங்களுக்கு இந்த மாதம் ப்ளஸ்ஸான விஷயங்கள். 10 கூடியவன் வந்து உங்களுக்கு 5ல் வரார், பாக்கியஸ்தானத்துக்கு வரார். நல்ல வந்து தொழில் மூலம் வருமானங்கள் வரும். அது முதலே சொன்னது தான், தொழில் மூலம் வருமானங்கள் நல்லாயிருக்கும். படிப்பு அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா 11க்கும் 8க்கும் உடையவர் ஆயிருந்தார் புதன், கல்விக்கு அதிபதி புதன். அப்புறம் 8க்கும் 11க்கும் உடையவர் அவர் நேராக 4ல் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அப்போ படிப்புங்கிறது குரு பார்வையில் இருக்கிறதுனால படிப்பு கல்வி சம்மந்தமாக இல்லை மேல் படிப்பு படிக்கணும் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு தொந்தரவு இல்லாதது குரு பார்வையில் இருக்கிறதுனால. கும்பராசியில் என்னென்ன பிளானட்ஸ் இருந்தாலும் சரி அனைத்தையும் குரு பார்வையில் இருக்கிறனால அவங்களோட கெடுதல் பலன்கள் எதையும் பெருசாக வெளி வராது. அதனால தான் கும்பத்தில் இருக்கிற ராகுவுமே வந்து இப்போ எந்த ஒரு ஆக்டிவேஷனும் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா குரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகு கெட்டவர், குரு மிதனத்துலேருந்து பார்த்து அவரை விஷத்தை வந்து அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ கும்பத்தில் இருக்க ராகு இந்த ஜூன் வரைக்கும் பெரிய ஆக்டிவேஷனே அவரால் பண்ண முடியாது. குரு விலகி கடகத்துக்கு வந்தோடனே ராகு வீரியம் ஆயிடுவார். அது வரைக்கும் ஜூன் மாதம் அதை மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனில் குரு பயிற்சி வருது, அது வரைக்கும் ராகு கொஞ்சம் சைலண்ட் ராகுவாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் விகரசான ராகுவா அப்புறம் தான் மாறுவார். குரு பார்வையில் அவரை இது பண்ணி வச்சிருக்கோம், சாந்தப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சிருக்க மாதிரி அமைக்க வச்சிருக்கோம். அது நகண்டோனே வரும். அப்போ இந்த ராகுங்கிறது கும்பத்தில் இருக்கிறது இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய இடைஞ்சலே கிடையாது. நமக்கு அதுக்குள்ளேயே ராசியாதிபதியெல்லாம் மாறிடுவாங்க. இப்போதைக்கு 4 சுகஸ்தானத்தில் உட்காந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த இஷ்யூவும் இல்லாமல் விருச்சிகத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். குருபலம் 2ஆம் வீட்டுக்குடையவர் என்ன ஆகுதுன்னா 2ஆம் வீட்டுக்குடைய குரு வந்து இவங்களுக்கு 8ல் போய் மறைஞ்சிடுறாரு. அப்போ குடும்பம் வாழ்க்கைக்கு அமையுமா அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதத்துக்கு. காதல்லாம் கை கூடுங்கிறதுலாம் வேற விஷயம். குடும்பமாக ஆகுமா, குடும்பத்தில் சுவிச்சா இருக்குமானா 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்காரு, அப்போ குடும்பம் அமையும். ஆனால் 2 கூடிய வருமானம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமான்னு கேட்டால் அந்த 2 கூடியவர் 8லவே மறைகிறார். அப்போ மறைமுகமான வருமானங்கள் தான் இருக்குமோ தவிர டைரெக்டாக ஒரு விஷயத்துலேருந்து இவங்களுக்கு லாபம், உத்தியோகத்தில் ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் தாமதமாக தான் போயிட்டு. சரி, இதுக்கான பரிகாரம் இல்லை தெய்வ வழிபாடுனா என்ன பண்ணலாம்? விருச்சிகம் ஏற்கனவே அது செவ்வாயோட வீடு, செவ்வாயோடன்னா முருகர். இது பெண் ராசிங்கனால துர்க்கை அம்பாள் வழிபாடு. கொஞ்சம் ஆக்ரோஷமான அம்பாள் வழிபாடு போகும். சாந்தமான அம்பாள் இல்லை, கொஞ்சம் பவர்ஃபுல்லான அம்பாள். அதாவது கையில் ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வங்கள். அதனால தான் என்னென்னா துர்க்கைன்னு எடுத்துறது சிம்பிளாக. ஸோ துர்க்கை வழிபாடு பண்ணது இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் வந்து ஆறுதலை கொடுக்கும் அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகே சார்.